பாகவத புராணத்தின்படி 2 குழந்தைகள் கருவிலேயே ஒரு தாயிலிருந்து இன்னொரு தாய்க்கு மாற்றப்பட்ட சம்பவத்தை பற்றி இங்கு காண்போம். கம்சன் கிருஷ்ணரின் தாய் தேவகியின் 6 குழந்தைகளையும் சிறையில் வைத்தே பிறந்தவுடன் கொள்கிறார். ஆனால் அதற்கப்புறம்தான் இந்த அதிசயம் நடந்தது. தேவகியின் 7வது கருவாய் உருவானார் ஆதிசேஷன். ஆனால் கம்சன் உருவில் அவருக்கும் மரணம் காத்திருந்தது. இதை அறிந்த மகாவிஷ்ணு ஆதிசேஷனின் பாதுகாப்பிற்காக யோகமாயாவை வரவழைத்து அந்த கருவை தேவகியின் வயிற்றிலிருந்து கோகுலத்தில் வசித்து வந்த வாசுதேவனின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றுக்கு மாற்றுமாறு ஆணையிட்டார். அவ்வாறே யோகமாயா வெற்றிகரமாய் அந்த கருவை மாற்றினார். இப்படித்தான் பலராமர் ரோகிணிக்கு மகனாக பிறந்தார். அதே நேரத்தில் யோகமாயா தேவகியின் 7வது கருவாய் பிறந்தார். கம்சன் இந்த குழந்தையை கொல்ல முயற்சித்த போது யோகமாயாவாய் உருவாகி கம்சனின் அழிவை பற்றி எச்சரித்துவிட்டு மறைந்து போனார். இந்த ஒரு நிகழ்வின்படிதான் வரலாற்றிலேயோ அல்லது புராணத்திலேயோ பதிவு செய்யப்பட்ட முதல் வாடகை தாய் இந்த ரோகிணிதான் என்று பேசப்பட்டு வருகிறது.